ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 9 4வது ஸ்லோகம். ததः சகலநாளிகா விவரமார்ககோ மார்கயன் பிரயஸ்ய சதவத்சரம் கிமபி நைவ சந்திருஷ்டவான் நிவ்ருத்ய கமலோதரே சுகநிஷன்ன ஏகாக்ரதீஹி சமாதிபலமாததே பவதனுகிரகைகாகிரகி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். தாமிரத்தண்டில் இருக்கும் அனைத்து துளைகள் வழியாகவும் பயணித்து தேவர்கள் கணக்குப்படி 100 வருஷம் தேடினார். அப்படியும் பிரம்மா எதையும் பார்க்க முடியல. கடைசியில் மேலே வந்து தாமரை இதில் சுகமாக அமர்ந்து கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி உன்னோட அனுகிரகத்தால் உன்னால் மட்டும்தான் முடியுங்கிறத புரிஞ்சுண்டு பக்தி யோகத்தில் ஈடுபட்டு குருவாயூரப்பா சமாதி நிலையில் உன்னை தியானிக்க தொடங்கினார் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 9 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். க்ஷதேன பரிவத்சரைஹி திருடசமாதி பந்தோலசத் பிரபோத விஷதீக்ருதः சகலு பத்மினி சம்பவः அதிருஷ்டச்சரமத்புதம் தவ ஹி ரூபமந்தர்திருஷா யசஷ்டபரிதுஷ்டதீஹி புஜகபோகபாகாஸ்ரயம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பிரம்மா சமாதி நிலையில் அப்படியே தியானிக்க தொடங்கினார் இல்லையா? எவ்வளோ வருஷம் தெரியுமா? 3 தேவ வருடங்கள் தவம் புரிந்தாராம். அந்த சமாதி நிலை திடமாக ஏற்பட்டு நல்ல ஞானம் விரிவடைந்தது. தாமரையில் அமர்ந்து பிரம்மாவிற்கு உன் அருளால் நல்ல ஞானம் கிடைச்சது. யாராலும் காண முடியாத அற்புதமான உன்னுடைய திருமேனியை உன் ஞான கண்ணால் நீ அவருக்கு கொடுத்தியே, அதை கொண்டு அவர் கண்டு கொண்டார். குருவாயூரப்பா, நீயே பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்ததால பிரம்மா மனசு ரொம்ப நிறைவடைந்தார். ஆதிசேஷ படுக்கையில் நீ பள்ளி கொண்டிருக்கும் காட்சியை கண்டார் அப்படின்னு விவரிக்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 9 6வது ஸ்லோகம் பார்க்கலாம். கிரீட மகுடோலசத் கடகஹார கேயூரயும் மணிஸ்புரதமேகலம் சுபரிவீத பீதாம்பரம் கலாய குசுமம் பிரபம் கலதலோலசத் கௌஸ்துபம் வபுஸ்ததயிமாவயே கமல ஜன்மனே தர்ஷிதம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அவர் பகவானை பார்த்தார் இல்லையா? பகவான் எப்படி காட்சி கொடுத்தாராம்? திருமுடியில் கிரீட மகுடம் சூடியிருந்தார். ஒளி வீசக்கூடிய கைவளை, கழுத்தில் ஹாரம் அணிந்திருந்தார். தோள்வளை, இரத்தினக்கற்கள் பதிக்கப்பட்ட மணிகள் ஒளி வீசுகின்ற மேகலை, அதாவது ஒட்டியானம், அதை இடுப்பில் அணிந்து கொண்டிருக்கிறார். மஞ்சள் பட்டாடையாகிய அழகிய பீதாம்பரம் அணிந்திருக்கிறார். கழுத்தில் கௌஸ்துபம், அதான் நீலநாயக கல் இருக்கு இல்லையா, அதை கழுத்தில் கௌஸ்துப மாலை அணிஞ்சிருக்கார். குருவாயூரப்பா, இப்படிப்பட்ட திவ்யமான திருமேனி பிரம்மாவால் தரிசிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட திவ்யமான திருமேனியை நானும் தரிசிக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு பட்டத்திரி கேட்குறார்.